இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ளட்டர் ஃப்ளேவர் அப்படின்னா நாம் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணும்போது அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு விதமான பில்ட் எடுப்போம். அதாவது டெஸ்ட்டு, டெவலப்பு, அப்புறம் ஸ்னாப்பு, யூஐடி அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில ஃப்ளேவர் க்ரியேட் பண்ணுவோம். லைவுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ராடு இந்த மாதிரி ஒரு சில நேம் மென்ஷன் பண்ணி நம்ம அதுக்கான பில்டை நம்ம எடுப்போம். ஸோ அதை தான் ஃப்ளேவர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். என்னென்னா அது நம்ம பில்டு என்விரான்மெண்ட்டில் ஃப்ளேவர் அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்தந்த ஆப் செப்பரேட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃப்ளேவர் மூலமாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இப்போது டெஸ்டிங்குக்கு என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறோமோ அது மூலமாக நம்ம டெஸ்ட் பில்டு எடுப்போம். ஒன்ஸ் லைவுக்கு போனோம் அப்படின்னா லைவுக்குனே ஒரு தனி ஃப்ளேவர் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃப்ளேவரை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான பில்டு எடுத்து லைவுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த ஃப்ளேவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோவை லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஃப்ளட்டர் ரிலேட்டடாகவோ இல்லை மற்ற கோடிங் ரிலேட்டடாகவோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃப்ளட்டர் ஃப்ளேவர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் ஃப்ளட்டர் ஃப்ளேவருக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஸ்டெப் பண்ணாலே போதும். அந்த ஒரு ஸ்டெப் மூலமாகவே நம்ம ஃப்ளேவரை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ப்ராஜெக்டில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆப்குள்ளே உள்ள ஒரு பில்டு கிரெடில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கான்ஃபிக் இருக்கா, இதுக்கு அதாவது பில்டு டைப்புக்கு மேலே இந்த இடத்துல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, பில்டு டைப்புக்கு மேலே இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது இந்த சைடு உள்ளது ஃபுல்லாகவே, அதாவது இந்த ஃப்ளட்டர் டைமென்ஷன், ப்ராடக்ட் ஃப்ளேவர், இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம போட வேண்டியது. இந்த சைடு உள்ள நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளட்டர் டைமென்ஷன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு என்விரான்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் என்விரான்மெண்ட் அதுக்கு நேம் என்விரான்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நம்ம இஎன்வி இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற நேம் தான், நான் என்விரான்மெண்ட்னே கொடுத்துக்கிட்டேன். என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டைமென்ஷன் நேம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க, ரெண்டாவது லைனில் ப்ராடக்ட் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறேன். போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் ஃப்ளேவர்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுறேன். 3 க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று டெவலப்பர் பில்டு, இன்னொன்று ஸ்டேஜிங். அதாவது இதே தான் நம்ம கொடுக்குற நேம் தான். இப்போ ஸ்டேஜிங்க்கு பதிலாக யூஏடி இப்படின்னு கூட போட்டுக்கலாம். ப்ராட் அப்படிங்கிறது லைவ் மோடு. ஓகேங்களா? ஸோ லைவுக்கு புஷ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ப்ராட் பில்டு எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ யூஏடி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதில் நல்லா பார்த்துக்கோங்க, டைமென்ஷன் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அண்ட் க்ரியேட் பண்ணுற பில்டு டெவலப்பரா, யூஏடியா, ப்ராடா, இந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? டெவலப்பர் என்னென்னா ஃபஸ்ட்டு டெவலப்பர் மோடு, நம்ம டெவலப் பண்ணுற பில்டை எடுத்து செக் பண்ணுறது. அப்புறம் யூஐடி டெஸ்டிங் டீமுக்கு கொடுப்போம். யூஐடி அவங்க செக் பண்ணுறது. அடுத்து லைவுக்கு புஷ் பண்ணும்போது இந்த ப்ராடு அப்படிங்கிறத புஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நமக்கு அந்த டெஸ்ட் பண்ணி பில்டு பண்ணி ஃபைனலாக லைவ் ஏபிஐ எடுத்து அனுப்புவோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்கு தான் அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, டைமென்ஷன் இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். என்விரான்மெண்ட்டு இங்கே இஎன்வி போட்டால் இங்கேயும் இஎன்வின்னு மாற்றிடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுக்குற நேமை தான் இங்கே கொடுக்கணும். டைமென்ஷன் நேம் இது தான். ஓகேங்களா? 3 இதுக்கும் போட்டுட்டேன். அடுத்த அப்ளிகேஷன் ஐடி சஃபிக்ஸ், அதாவது இப்போது நமக்கு க்ரியேட் ஆகும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருங்க காட்டுறேன். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி. ஓகேங்களா? நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது இந்த நேம் தான் வரும். com.example நம்ம என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குமோ இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஐடி. இந்த அப்ளிகேஷன் ஐடி டாட் இந்த நேம் வரும். டெவலப்பர் பில்டு எடுக்கிறோன்னா டெவலப்டு. இப்போ யூஐடினா ஸ்டேஜிங், நான் யூஐடினே மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ யூஐடின்னு வந்துடும். அதே மாதிரி ப்ராடுக்கு நான் போடலை. இப்போ தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம். அதாவது நான் என்ன கான்செப்டில் வைக்கிறேன் அப்படின்னா, அதாவது டெவலப்பர் பில்டுனா டாட் டெவ்னு வரணும். ஓகேங்களா? யூஐடினா டாட் யூஐடி எதுவுமே இல்லை, வெறும் நேமில் மட்டும், அதாவது வெறும் இந்த com.example இது மட்டும் இருக்குது அப்படின்னா அது லைவுக்கானது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி போட்டேன். ஆனால் நம்ம ப்ராடு கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போடுறதுனால. ஓகேங்களா? ஸோ நான் இப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணது பாருங்கள், ஜஸ்ட் இந்த ஸ்டெப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை போட்டுட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணணும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த எடிட்டு,
எடிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டு ஃப்ளேவர்னு இருக்கா. ஸோ என்ன ஃப்ளேவர் நீங்கள் பில்டு பண்ண போகிறீங்க இப்போ, அதாவது ரன் பண்ண போகிறது என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறது இதில் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு UAT-யை போடுறேன். இப்போ UAT இப்படி டைப் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு UAT தான் ரன் ஆகிரும். அது செக் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம கன்சோல்லே வந்துடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ UAT தான் ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். இன்ஸ்டாலிங் ப்ரொஃபைல் ஃபார் com.example flutter flavor.uat. ஓகேங்களா. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த அப்ளிகேஷன் சஃபிக்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஐடிக்கு பின்னாடி வந்து .uat வர்ற மாதிரி. ஏன்னா UAT ஃப்ளேவர் தான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ UAT வந்து நமக்கு கிடச்சிட்டு. ஸோ இந்த பில்டு வந்து UAT பில்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஆப் தான் இருக்குண்ணே. ஸோ க்ளோஸ் பண்ணதை திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், UAT தான். UAT தான் நம்ம திரும்பவும் ரன் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிற ஆப்புமே UAT ஆப் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து அடுத்த வேறு ஆப் மாற்றுறேன். என்னென்னா டெவ் கொடுக்குறேன். ஓகேங்களா. டெவ்னு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெவ் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ அதே இதை நான் இப்போ திரும்ப நம்ம ரன் பண்ணும்போது ஏன் அதே இது வரல, புதுசாக ஒன்று வந்திருக்குன்னா இது வந்து UAT, இது வந்து டெவ். ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து இப்போ நான் மறுபடியும் இப்போ இதை மாற்றாமல் இப்போ டெவ்வில் இருக்குது. டெவ்வில் இருக்கும்போது நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், இன்னொரு ஆப் ஓப்பன் ஆகாது. ஏன்னா சேம் ஃப்ளேவரே ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ ஃப்ளேவர் மாற்றலாம். ப்ராட் மாற்றுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, com.example flutter flavor.broad. ஓகேங்களா. ஸோ ப்ராடோட இது வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க 3 ஆப் வந்துட்டு. ஸோ இது வந்து UAT, இது டெவலப்பர், இது ப்ராடு. ஓகேங்களா. ஸோ 3 பில்டு வந்துட்டு. நம்ம அதே மாதிரி டெஸ்டிங்கு, டெவலப்பர் சைட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், லைவுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஆப்போ நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ளேவர். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு யூஸ் பண்ணி ஃப்ளேவரை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும். அது எல்லாமே 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஒரு ஃப்ளேவரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை நம்ம போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் ஃப்ளேவருக்கு ஏற்ற அப்ளிகேஷன் நமக்கு க்ரியேட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.